ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு மேட்சாக எப்படி டாசல் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ப்ளவுஸோட வேஸ்ட் லைனில் எப்படி பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ளவுஸோட பார்டர் கிளாத்தில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதை ரெண்டு பீஸாக சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்தோட ராங் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேலே ராங் சைடு வச்சுட்டு நம்ம இந்த சர்க்கிள் ஷேப்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு சிசர் எடுத்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அதுக்கு இந்த சைடு ஒரு சின்ன ஸ்லிட்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இந்த ஃபேப்ரிக்கை திருப்பும் போது அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சைட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை வெளியே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக ஏதாவது எடுத்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத நம்ம வெளியே புஷ் பண்ணணும். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன், ஸ்லீவ் அண்ட் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படிலாம் டிசைன் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக வெளியே எடுத்ததும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கோம்ல, அதை உள்ளே நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ரெண்டுத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் வைக்குது. ஸோ இதை இதோட சென்டரில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு நார்மலான ஹெம்மிங் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இந்த கிளாத்தோட சென்டரில் இந்த நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இந்த ஹேங்கிங்ஸை கோர்த்துட்டு திரும்பவும் அந்த கிளாத்துக்குள்ளேயே நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 4 to 5 ஸ்டிச்சஸ் அதே மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் அது சீக்கிரமாக அறுந்து போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் நான் ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த ஹேங்கிங்கோட ரைட் சைட்லேருந்து த்ரெட் எடுத்து ஒரு கோல்ட் பீட் கோர்த்துட்டு திரும்பவும் நம்ம எங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அதே இடத்துலையே திரும்பவும் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த பீட்க்கு நான் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக ஆடாமல் ஒரே இடத்துல இருக்கும், இல்லைன்னா அது ஆடிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம ரைட் சைட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இந்த ஹேங்கிங்கோட லெஃப்ட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது 2 சைடும் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது அந்த 2 பீட்க்கும் நடுவில் இருந்து நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கோல்ட் பீட் கோர்க்கணும். கோர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு பீட் கோர்த்துருக்கோம்ல, அதை விட்டுட்டு முன்னாடி இருக்க பீடில் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே அந்த கிளாத்குள்ளேயும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், ஏன்னா இது கீழே ஹேங் ஆகிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா த்ரெட்டை டைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதே மாதிரியே 2 டைம்ஸ் இதே பிளேஸ்லேயே 2 பீட் கோர்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம அங்கே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு கிளஸ்டர் ஆஃப் பீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நடுவில் இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லைனா காட்டன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உள்ளே இப்படி வச்சு ஸ்டஃப் பண்ணணும்.
ஸோ எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேலே இந்த கிளாத் வந்து உள்ளே டக் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம கொஞ்சமாக உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் ரோப் விற்கிது. ஸோ நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாக இருக்கிறத வாங்கி இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் நீடில் வச்சே அதை ஃபுல்லாக நம்ம தைச்சிடணும். ஸோ இது ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இன்னொரு டாஸில் முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த ரோப் வழியாக ஒரு கோல்ட் பீட் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதை நம்ம இப்போது ப்ளவுஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 எண்டையும் நான் ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாஸில் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இதுக்கப்புறமா நம்ம இந்த வேஸ்ட் லைனில் எப்படி இந்த பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கரெக்டாக ப்ளவுஸோட வேஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் வெளியே வரா மாதிரி நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கோல்ட் பீட் கோர்த்துட்டு ரைட் டு லெஃப்ட் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் பீட்குள்ளே நீடில் கோர்த்து இன்னொரு வாட்டி ஸ்டிச் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த பீட்க்கு பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி நீடில் அந்த கிளாத்துக்குள்ளேயே வரா மாதிரி இன்சர்ட் பண்ணி அடுத்து நம்ம எங்கே பீட் வைக்க போகிறோமோ அந்த பிளேஸ்லேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து வெளியே எங்கேயும் தெரியாது. ஏன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே அந்த கிளாத்துக்குள்ளேயே இருக்க மாதிரி தான் வரும். ஸோ இப்போது இங்கேருந்து திரும்பவும் நம்ம பீட் கோர்த்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டிச்சஸ் எங்கேயுமே இதில் வெளியே தெரியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.